ஹாய் ஆல் கிரிக்கெட் ஸ்குவாட்ஸ். கோவை பிரபு 15K டோர்னமெண்ட்டோட செகண்ட் குவார்டர் ஃபைனல் பேட்டில் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜோக்கர் சிசி வர்சஸ் 11 ஜெயன்ஸ். இவங்க ரெண்டு பேருக்கான டாஸ் செஷனில் வந்து 11 ஜெயன்ஸ் டாஸ் வான் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஜோக்கர் சிசிக்காக 2 பேட்டர்ஸ் வீட்டுக்குள்ள வந்திருந்தாங்க. ஸ்ட்ரைக்கில் வந்து ஆரியா இருந்தார், நான் ஸ்ட்ரைக்கில் சிவா இருந்தார். ஃபர்ஸ்ட் ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. செகண்ட் ஓவர் வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஓவர் முடிவில் வந்து ஜோக்கர் சிசி 18 ஃபார் நோ லாஸ் ஆடிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் செந்தில் போட்டு 18 ரன் கன்சிட் பண்ணியிருந்தாரு. இந்த மேட்ச் என்ன ஃபார்மேட்னா 7 ஓவர் மேட்ச், 5 பவுலர் யூஸ் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் 2 ஓவர் பவர் பிளே, 2 பவுலர் 2 ஓவர் போட்டுக்கலாம். செகண்ட் பவர் பிளே ஓவர் போறதுக்காக பவுலர் ராஜா எடுத்துட்டு வந்திருக்காங்க. ரைட் ஆம் பவுலர் ஓவர் த விக்கெட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒன் குட் பால் பீட்டன். அதுக்கப்புறம் தேர்ட் ஒன் ராஜா டு சிவா. ஆஹா, பேட்ஸ்மேன் ஆஃப்ல ஏறினாலும் அவர் தொடர்ந்து போட்டார். இங்கே டாட் கன்செக்யூட்டிவ் 3 டாட் பால்ஸ். லாஸ்ட் பால் வைட் போட்டு அகைன் ரீபால். ஃபுல்லர்ல இருந்து டெலிவரி, இங்க பெரிய கேப் இருந்துச்சு, அதை ஃபைன் பண்ணிட்டாங்க. பவுண்டரி, லோயர் ஃபுல் டாஸ் டெலிவரி சூப்பராக அவர் பிக் பண்ணாரு. அது பவுண்டரியாகவும் மாறி இருக்கு. பால் நம்பர் 5 ஸ்ட்ரைட் டவுன் த கிரவுண்ட். அங்கே ஃபீல்டர் அட்டாக் பாண்டி. இங்கே ஒரு சிங்கிள். பால் ஆஃப் த செகண்ட் ஓவர் பவர் பிளே. ரிவர்ஸ் ஷாட்டுக்கான அட்டெம்ப்ட். ஃபீல்டர் இருக்காருங்க, கரெக்டாக கையிலே போயிருக்கு. இங்கே எந்த ரன்னும் இல்லை. இந்த ஓவர் வெறும் 6 ரன்னுக்கு பிடிச்சிருக்காரு ராஜா. உண்மையாகவே ஃபர்ஸ்ட் ஓவருக்கு சேர்த்தியே போட்டாருன்னு சொல்லணும். அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் ஜோக்கர் சிசி 24 ஃபார் நோ லாஸ். ஃபர்ஸ்ட் 2 ஓவர் பவர் பிளேவை நல்லா 12 ரன் ஓவர்னு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க ஓப்பனிங் பேர். தேர்ட் ஓவர் போகிறதுக்காக பவுலர் லோஹாவை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 2 ஓவர் பவர் பிளே முடிஞ்சிருக்கு. இப்போ ஃபீல்டிங்லாம் நார்மல் பொசிஷன் போயிட்டாங்க. தேர்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் ஒன் எட்ஜ். ஃபர்ஸ்ட் பாலே டாட். பால் நம்பர் 2 குட் ஷாட். இங்கே ஃபீல்டர்லாம் இன்னர் சர்க்கிள் கிளியர் பண்ணிருச்சுங்க. கண்டிப்பாக பவுண்டரி போயிடும். எஸ், கடந்திருக்கு. இங்கே நல்ல ஒரு கட் அடிச்சாரு. டீப் பேக்வர்ட் பாயிண்ட்ல ஒரு பவுண்டரியாக மாறி இருக்கு. பால் நம்பர் 3 அட்டாக் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் வச்சிருக்காங்க மேலே. ஃபீல்டர் மிஸ் பண்ண. இங்கே 2வது ரனுக்கான அட்டெம்ப்ட். எஸ், ஈஸி 2. நெக்ஸ்ட் ஒன் அவுட் சைட் ஆஃப்ல ஒரு சிங்கிள். லாஸ்ட் பால் ஆஃப் த தேர்ட் ஓவர். குட் ஷாட். கனெக்ஷன் நல்லாவே இருக்கு. இந்த பால் 6 சூப்பர்பான ஒரு 6 அருமையான ஷாட். இந்த ஓவர் மட்டும் 13 ரன் ஓவரா மாதிரி இருக்கு. அட் த எண்ட் ஆஃப் த தேர்ட் ஓவர் ஜோக்கர் சிசி 37 ரனுக்கு நோ லாஸ். போறதுக்காக 11 ஜெயின்ஸ்க்காக பவுலர் கலை வந்திருக்காரு. ரைட் ஆம் பவுலர் அரௌண்ட் த இருந்து ஃபர்ஸ்ட் ஒன். ஐயோ, குட் பால். ஒரு டிஃப்ரெண்டான ஆம் ஆக்ஷனில் வருவார். இங்கே டாட். எக்ஸாக்டாக சொல்லணும்னா பாகிஸ்தான் பவுலர் சோஹில் தன்வீர் ஒரு காலத்தில் பீக்கில் இருந்த பவுலர். அவரோட ஆக்ஷனில் வராரு. இங்கே கேட்ச்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி. பால் ஏர்ல. குட் டேக்கன். இங்கே விக்கெட்டு எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் விக்கெட், ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ கொடுக்குறாரு பவுலர் கலை. சிவா 14 ரன் ஆடி இருந்தார். 13 பால்ல 2 பவுண்டரி. அவரோட இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வருது. விக்கெட் நம்பர் 1 டவுன். சிங் நியூ பேட்ஸ்மேன் சசி வந்திருந்தாரு. அவருக்கு போட்ட ஃபர்ஸ்ட் பால் இங்கே வைட். அகைன் தேர்ட் பால் வரணும். லோயர் ஃபுல் டாஸ். ஃபீல்டர் செந்தில் அங்கே வந்துட்டாரு. இங்கே ஒரு சிங்கிள் போட்டு அகைன் ரீபால். லோயர் ஃபுல் டாஸ். குட் ஷாட். ஒரு கிளியர் ஹிட். இங்கே பெரிய 6 எடுத்துட்டு வராரு மிட் விக்கெட்ல. இங்கே ஆரியா ஓப்பனிங்ல இருந்து சூப்பராக ஆடிட்டு இருக்காரு. ஃபோர்த் ஓவர் இது நோ பால். இதுவும் வெளியே கிளியர் ஹிட் தான். இது பேக் டு பேக் மேக்ஸிமம். இந்த பால் நோ பால் கால் வந்திருக்கு. ஃப்ரீ ஹிட் அவராக இருக்க போகுது. நோ பால் பிளஸ் 6 டெலிவரி. குட் ஷாட். 3 in a row. 3 கன்செக்யூட்டிவ் சிக்ஸ் அடிச்சிருக்காரு. இங்கே ஆரியா அன்ஸ்டாப்பபிள் சூப்பராக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு இன்னிங்ஸை. 4 ஓவர் முடிவில் ஜோக்கர் சிசி 59 ரன்னுக்கு ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. போடுறதுக்காக 11 ஜெயின்ஸ்லேருந்து பவுலர் பாண்டி அட்டாக் பண்ணி வந்திருக்காரு. இங்கே ஃபர்ஸ்ட் ஒன். ரன்ஸ் ரொம்பவே கன்சீட் பண்ணியிருக்காங்க. ஓவரை நிறுத்தி கொடுக்கணும், அதை கரெக்டாக பண்ணணும். அங்கே பண்ணுவாரான்னு பார்க்கலாம். இங்கே டாட் பேட்ஸ்மேன் சசி சிங்கிள் ரொட்டேட் பண்ணி கொடுக்குறது ஆரியாவுக்கு இன்னும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை தான் கரெக்டாக பண்ணுறாரு. கவர்ஸில் 2வது ரனுக்கான கால். இங்கே ஆரியா டீம்ஸ்க்கு ரன்ஸ் வரணுன்ட்டு தான் ஆடிட்டு இருக்கிற மோட்டிவில் தெரியுது. பால் நம்பர் 3 அட்டாக் பண்ணி 2 சசி. ஃபுல்லரில் இந்த டெலிவரி நல்லா கிரவுண்டடாக போயிட்டு இருக்காங்க. ஃபீல்டர் கலை. குட் த்ரோ. இங்கே ஒரு சிங்கிள். லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவர். 3 ஸ்டெம்புமே ஓப்பன். க்ளீன் பால். ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் போட்டார். இங்கே பேட்ஸ்மேன் மிஸ்ஸஸ், பவுலர் ஹிட். இங்கே விக்கெட்டோட இந்த ஓவர் முடிக்கிறாரு. இது வரைக்கும் போட்ட 5 ஓவர்லேயே இந்த ஓவர் மட்டும்தான் ஒரு நல்ல ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஓவராக இருந்திருக்கு. வெறும் 3 ரன்னுக்கு போட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டோட முடிச்சிருக்காரு பவுலர் அட்டாக் பாண்டி. இந்த இடத்துல வந்து 5 ஓவர் கம்ப்ளீஷனில் ஜோக்கர் சிசி 62 ஃபார் 2 ஆடி இருக்காங்க. இங்கே ஆரியா ஒரு சூப்பரான நாக். 15 பாலில் 39 ரன்,
5 மேக்ஸிமம் 2 பவுண்டரி அவரோட இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வருது. இன்னிங்ஸோட 6th ஓவர் போகிறதுக்காக 11 ஜெயின்ஸ்லேருந்து பவுலர் ராஜா வந்திருக்காரு. ஆல்ரெடி ஒரு ஓவர் போட்டிருந்தாரு வெறும் 6 ரன்னுக்கு. இப்போ அவரோட 2வது ஓவர் மேட்ச்க்கான 6வது ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன் குட் ஷாட், மடக்கி ஒரு அடி அடிச்சிருக்காரு. அது ஃபீல்டர் செந்தில் இருந்தார், அவரையும் தாண்டி ஒரு 6 போயிருக்கு. மேக்ஸிமம் லாஸ்ட் ஓவர் ரன் கம்மியாக வந்துச்சு. இந்த ஓவரோட ஃபர்ஸ்ட் பாலே 6 ரன் வந்திருக்கு. பால் நம்பர் 2 அவுட் சைட் ஆஃப்ல சூப்பரான ஷாட், பாலுக்கு ஏற்ற மாதிரி ஷாட் ஆடினாரு. இங்கே பாயிண்ட்ல பவுண்டரி போயிருமா? எஸ், ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஷாட் மேக்கிங்னே சொல்லணும். நீ ஒரு பர்ஃபெக்ட்லி டைம்டு ஷாட் பவுண்டரியாக மாறி இருக்கு. பால் நம்பர் 3 ஒரு ஃபுல்லர் டெலிவரி. இங்கே ஃபீல்டர் மிஸ் பண்ண இங்கே 2வது ரன்னுக்காக அழுத்துறாங்க. இங்கே ஓவர் த்ரோவில் இன்னொரு ரன். இங்கே ஸ்டெம்ப் ஓப்பன், நல்ல ஸ்டான்ஸ்ல இருக்காரு. பால் ஆனால் பேட்ஸ்மேனை நோக்கியே பாலை போட்டதுனால ஒரு லாயர் ஃபுல் டாஸ் பாலை ஃபீல்டர் கையே அடிச்சிருக்காங்க. அந்த கார்னர் ரீஜியனில் இங்கே ஒரு சிங்கிள். பால் நம்பர் 5 கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, குட் டேக்கன். இந்த இடத்துல சசி அவரோட இன்னிங்ஸிங் முடிவுக்கு வருது. 8 பால்ல 17 ரன், ஒரு பவுண்டரி, ஒரு சிக்ஸர். நியூ பேட்ஸ்மேன் ராஜேஷ், குட் ஷாட், சூப்பரான ஷாட்டிங்க. மேக்ஸிமம் அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பாலே லாங் ஆனில் கிளியர் பண்ணியிருக்காரு. மேக்ஸிமமோட இந்த ஓவர் முடியுது. இந்த ஓவர் மட்டும் 2 மேக்ஸிமம், ஒரு பவுண்டரி, ஒரு 3, ஒரு சிங்கிள் சொல்லி பெரிய ஓவராக மாதிரி இருக்கு. அட் த எண்ட் ஆஃப் த 6th ஓவர் ஜோக்கர் சிசி 82க்கு 3. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்காக இந்த இன்னிங்ஸில் அட்டாக் பண்ணி வந்திருக்காரு. ஆல்ரெடி ஒரு ஓவர் போட்டு வெறும் 3 ரன் மட்டுமே கொடுத்து விக்கெட் எடுத்திருந்தாரு. இங்கே பேட்ஸ்மேனோட ஸ்டாண்ட்ஸை பார்க்குறோம். 3 ஸ்டெம்புமே ஓப்பன். பவுலர் வந்து கரெக்டாக பால் மட்டும் பிளேஸ் பண்ணாட்டி பேட்ஸ்மேனுக்கு சாதகமாக தான் இருக்கும். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், குட் பால், ரன் அவுட்டா, குட் பால். ஆனால் பாண்டி நல்லா யோசிச்சிருக்காரு. கரெக்டாக பேட்ஸ்மேனை நோக்கிய பாலை போட்டார். ஒரு எட்ஜில் மட்டும் ஒரு சிங்கிள் கிடைக்குது. ஒயிட் போட்டிருந்தார். அகெயின் பால், ஒரு ஃபுல்லர் லென்த் யார்கர் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பில் இங்கே ஒரு சிங்கிள். பால் நம்பர் 3 குட் ஷாட். இந்த ஸ்டாண்ட்ஸ் இதுக்காக தான். பாலில் தவறு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பேட்ஸ்மேனுக்கு சாதகமாக தான் போய் முடியும். அதுதான் இங்கே நடந்திருக்கு. இங்கே ஒரு பெரிய 6 எடுத்துகிட்டு வராரு பேட்ஸ்மேன் விக்கி. இந்த மாதிரி பேட்ஸ் பண்ணிக்கும் போது அவங்க நோக்கி போகிறது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நல்லா பவுன்சர். இங்கே ஷார்ட் ஆஃப் லென்த் டெலிவரி. இந்த பால் ஒரு 2க்கான அட்டெம்ப்ட். கீப்பர் ரெண்டுக்கு வந்திருக்கு. ஆனால் ஒருத்தர் ஒன்னால விக்கெட்டுங்க. டேரக்டாக ஹிட் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே விக்கெட் போயிருக்கு. விக்கெட் ப்ளஸ் 1 ஆட் ஆகும். அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் ரன் அவுட் ஆப்பர்ச்சுனிட்டி. அகைன் பேக் டு பேக் ரன் அவுட்ஸ் பார்க்குறோம். அங்கே நான் செகண்டில் ஸ்ட்ரைக்கர் அவுட். லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். குட் ஷாட், கிரேட் ப்ளோ. இந்த 6ஓட இந்த இன்னிங்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஜோக்கர் சிசி இன்னிங்ஸ் முடிவில் 98 ரன் ஆடி இருக்காங்க. 5 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. 99 ரன் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க 11 ஜெயன்ஸ்க்கு. பேக் இங்கே செகண்ட் இன்னிங்ஸ் இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸில் 99 ரன் சேஸ் பண்ண 2 விக்கெட் பேட்டர்ஸ் விக்கெட் வந்தாங்க. ஸ்ட்ரைக்கில் வந்து மனோஜ், நான் ஸ்ட்ரைக்கில் கோபி. ஃபர்ஸ்ட் ஓவர் போகிறதுக்காக பாலர் சக்தி. அவர் போட்ட ஃபர்ஸ்ட் பாலிங் அவாய்ட். அகைன் ரீபால், குட் ஷாட். ஃபர்ஸ்ட் ஓட கோஸ் ஃபார் 6, பெரிய 6. பால் நம்பர் 3 எட்ஜ். வாட் அ கேட்ச், செம்ம கேட்சுங்க. இங்கே உண்மையாக பர்ஃபெக்டான கேட்ச். உண்மையாக கிரெடிட் கொடுத்து ஆகணும். அந்தளவுக்கு பயங்கரமாக பண்ணார். கையில் பட்டு கொஞ்சம் அவே போச்சு. இருந்தும் ஒரு டைவ் அடிச்சு எடுத்திருக்காரு. வாட் அ கேட்சுங்க. உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு கம்பேக்கும் கொடுத்துருக்காரு பவுலர். ஒரு 6 கொடுத்துருந்தாலும் அடுத்த 2 பால், ஒரு பால் டாட்டை போட்டு அடுத்த பால் எட்ஜில் விக்கெட்டே எடுத்திருக்காங்க. ஆஃப்டர் விக்கெட் லாஸ் நியூ பேட்ஸ்மேன் பாண்டி வந்திருந்தார். அவர் போட்ட ஃபர்ஸ்ட் பாலே இங்கே வைட். அதை தொடர்ந்து நெக்ஸ்ட் ஒன் ஃபீல்டர் வச்சிருக்காங்க சசி. மிட் விக்கெட்டில் ஒரு சிங்கிள். இந்த பேட்ஸ்மேன் கோபி இப்போ ஸ்ட்ரைக்கிங் எண்டுக்கு வந்திருக்காரு. இவர் நம்ம 1,75,000 டோர்னமெண்ட்டில் சிங்கிள் ஹேண்டோட ஒரு மேட்ச் எடுத்துகிட்டு போவார். 55 ரன் டார்கெட்டில் இவர் ஒருத்தர் 50 ரனுக்கு மேலே அடிப்பார். அவரோட இன்னிங்ஸ் கண்டிப்பாக இங்கே முக்கியம். இங்கே ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் டாட். லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவர். கேட்ச்க்கான ஆப்பர்ச்சுனிட்டியை வெளியவான்னு பார்க்கலாம். ஃபீல்டர் உள்ள இன்னர் சர்க்கிள், அவரையும் தாண்டி ஒரு பவுண்டரி. 1 பவுன்ஸில் பவுண்டரி கிளியர் ஆயிருக்கு. கோபி எடுத்துகிட்டு வராரு. இந்த ஓவரோட லாஸ்ட் பால். இந்த ஓவர் ஒரு 6 ஒரு பவுண்டரி, 2 எக்ஸ்ட்ரா, ஒரு சிங்கிள்னு 13 ரன் ஓவரா மாதிரி இருக்கு. போறதுக்காக பவுலர் தமிழ். இங்கே ஸ்ட்ரைக்கில் பாண்டி. பாண்டி இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் குட் ஷாட். வெளியே வா. ஃபீல்டரையே கிராஸ் தான் பண்ணி விழுகும். இங்கே பவுண்டரி. சூப்பரான ஷாட் மேக்கிங். இங்கே ஃபர்ஸ்ட் பாலே ஒரு அட்டாக்கிங் பவுண்டரி. பால் நம்பர் 4 லாயர் ஃபுல் டாஸ். பெரிய கேப் இருக்கு. பிக் பண்ணிட்டாரு. பவுண்டரி கண்டிப்பாக போயிடும். எஸ், 2வது பவுண்டரி இந்த ஓவரில். 2யுமே கிளியர் பண்ணுறது பாண்டி. பால் ஆஃப் த செகண்ட் ஓவர் பவர் பிளே.
குட் ஷாட், செம்ம ஷாட்டிங்க. இன்னும் வானத்துல தான் போயிட்டு இருக்கு. எல்லாரும் அண்ணாந்து பார்க்க அது பெரிய ஆறா மாத்தி இருக்காங்க. அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் 11 Giants 28 for 1 ஆடி இருக்காங்க. இதே 2 ஓவர் முடிவில் ஜோக்கர் சிசி 24 ரன் ஆடி இருந்தாங்க. அவங்கள விட 4 ரன் லீடிங்கில் தான் இருக்காங்க. ஸ்பெல் அப்படியே கன்டினியூ பண்ணுறாங்க. ஜோக்கர் சிசி சக்திவே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவருக்கான 2வது ஓவர், மேட்ச்க்கான 3வது ஓவர். ஆல்ரெடி ஒரு ஓவர் போட்டு 13 ரன் விட்டு கொடுத்த விக்கெட் எடுத்திருந்தாரு. இப்போ ஸ்ட்ரைக்கில் கோபி, ஃபீல்டிங்கில் நார்மல் பொசிஷன் வந்துட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல ஸ்விங் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. ஷார்ட் மிட் விக்கெட்டில் ஒரு சிங்கிள். பால் நம்பர் 2, ஃபுல் டாஸ் பால், நோ பால் பிளஸ் சிக்ஸர். 7 ரன். இந்த பால் கவுண்டே இல்லாம வரும். சூப்பர்பான ஷாட். ஃப்ரீ ஹிட் டெலிவரி. குட் ஷாட். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் த்ரூ தி லைன்ல ஒரு 6. இதுவும் ஃபிளாட் ஒரு 6 எடுத்துட்டு வராரு. ஃப்ரீ ஹிட் பாலையும் அவங்க மிஸ் பண்ணல. பேக் டு பேக் மேக்ஸிமம் எடுத்துட்டு வராரு அட்டாக் பண்ணி. பால் நம்பர் 4, குட் ஷாட், குட் ஷாட், கிளவர் ஷாட்டிங்க. அவரை தாண்டிடுமா? நல்ல ஃபீல்டிங் சேவ். ஒரு சிங்கிள் தான். நல்லா கிளவர் ஆனாரு, இருந்தாலும் நல்ல ஃபீல்டிங். பால் நம்பர் 5, குட் ஷாட், சூப்பரான ஷாட்டிங்க. 2வது பவுன்ஸ், 3வது பவுன்ஸ்ல பவுண்டரி கிளியர் பண்ணிடும். 2 ஃபீல்டர் வந்து முடியல. லாஸ்ட்ல ஒயிட் போட்டு வந்தார். அகைன் ரீபால். குட் ஷாட், மட்டைக்கு அடிச்சிருக்காரு. இங்கேயும் 2 ஃபீல்டர் வராங்க. 2 பேருமே மிஸ் பண்ண. இதுவும் பவுண்டரி. லாஸ்ட் பால் என்ன நடந்துச்சோ அதே மாதிரி தான். 2 ஃபீல்டருக்கு நடுவில் பால் பிரிச்சுட்டு போயிருக்கு. நல்ல ஃபோர்ஸ் அடிச்சாரு. இந்த ஓவர் 2 மேக்ஸிமம் 2 பவுண்டரின்னு சொல்லி ரொம்பவே பெரிய ஓவராக மாறி இருக்கு. 2 ஓவர் போட்ட சக்தி 37 ரன் விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் தான் பிக் பண்ணியிருக்காரு. பெரிய ஓவராக மாறிடுச்சு. 3 ஓவர் முடிவில் 11 Giants 52 ரன்னுக்கு ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. 3 ஓவரில் 50யும் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. சூப்பரான நாக் 2 பேருமே. 4th ஓவர் போடுறக்காக ஜோக்கர் சிசிலிருந்து பவுலர் சிவாவை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, நியூ பவுலர். அடுத்து 24 பாலுக்கு 47 ரன் ஆடணும். இந்த இடத்துல விக்கெட்டுக்கான ஒரு தேடலில் இருக்காங்க ஜோக்கர் சிசி. இந்த பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணி அவங்க மேட்ச்க்குள்ள வர முடியும். அதுக்கான ஏதாவது ஸ்ட்ராட்டஜியோட வராங்களான்னு பார்க்கலாம். நியூ பவுலர் சிவா. பால் நம்பர் 1, குட் பால், லவ்லி லைன், கெட் அவுட். நெக்ஸ்ட் ஒன், குட் ஷாட், செம கனெக்டு. அது வெளியவும் போயிருக்கு. பாண்டி பேட்லேருந்து வர 4வது மேக்ஸிமம். இங்கே அவங்கள நிறுத்தவே முடியாமல் ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்காங்க பவுலிங் டீம். ஆனால் நெக்ஸ்ட் ஒன், குட் ஷாட், ஃபீல்டர் கையிலே போயிருக்கு. இங்கே ஒரு சிங்கிள். பால் நம்பர் 4, ஷார்ட்டா பால் உடச்சி போட்டாரு. அதுக்கான ரிசல்ட்டை பார்க்குறோம். சூப்பரான ஷாட். ஸ்கொயர் லெக்ல பெரிய ஆறு எடுத்துட்டு வந்துட்டாரு கோபி. இந்த மாதிரி ஷார்ட் பால்ஸ் எல்லாம் போடவே கூடாது. ஏன்னா 2 பேரும் செட் ஆயிட்டாங்க. பவுலர் தவறு பண்றாங்க. நம்பர் 5, லாயர் ஃபுல் டாஸ். இதுவும் 2 பேருக்கு நடுவில் போயிட்டு இருக்கு. ஆனால் ஃபீல்டர் எடுத்துட்டாரு அங்கே, சசின்னு நினைக்கிறேன். ஒரு சிங்கிள் ஆஃப் த ஓவர். இந்த பாலும் ஷார்ட் ஆஃப் லென்த் ரொம்பவே உடச்சி போட்டாரு. பவுண்டரி 1 பவுன்ஸில் கிளியர் ஆகும். ஃபைன் லெக்கில். இந்த ஓவரும் 18 ரன் ஓவருங்க. கடைசியாக போட்ட எல்லா ஓவர்ஸுமே 15 ரன்னுக்கு மேலே போடக்கூடிய ஓவராக தான் மாறிட்டு இருக்கு. இந்த பேர் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு எதிராக வந்து செமையாக வந்து ஆடிட்டு இருக்காங்க. எல்லா ஷாட்ஸுமே நல்லா எல்லா ஏரியாலையுமே கிளியர் பண்ணுறாங்க. அட் த எண்ட் ஆஃப் த 4th ஓவர் 11 Giants 70 for 1. இப்போ 5th ஓவர் போகிறதுக்காக ஜோக்கர் சிஸ்லேருந்து பவுலர் ஆரியா வந்திருக்காரு. அவர் பேட்டிங்கில் சூப்பரான ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருந்தாரு. 18ல் 29 வேணும். ஃபர்ஸ்ட் ஒன், குட் பால், நல்ல பால் நம்பர் 2, குட் ஷாட். ஆஃப்ல வந்த பாலை எடுத்துருக்காரு. சூப்பராக கிளியர் பண்றாங்க. சூப்பர், நல்ல பால். அது இல்லாமல் நல்ல ஷாட். அதை விட பெட்டரான ஷாட்டாக இருந்துச்சு. பேட்ஸ்மேன் நல்லா பிக் பண்ணாரு. நல்ல எலிவேஷன் கொடுத்துருக்காரு. ஒரு நல்ல மேக்ஸிமமாக கன்வெர்ட் ஆகுது. பால் நம்பர் 3, எட்ஜ். ஒரு நிக் இருந்துச்சு, கான். ரன்ஸ் இவ்வளோ கன்சீட் பண்ணி இப்போ ஒரு இடத்துல விக்கெட் எடுத்துட்டாங்க. இந்த பார்ட்னர்ஷிப் வந்து ஒரு சாலிட் பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாங்க. 24 பாலுக்கு 69 ரன் ஆடி இருந்தாங்க இந்த பார்ட்னர்ஷிப். பிரேக் த்ரூ கிடச்சிருக்கு தேவையான டைமில். ஆஃப்டர் விக்கெட் லாஸ் இங்கே நியூ பேட்ஸ்மேன் டேனியல். இன்னும் 15க்கு 23. குட் பால். நெக்ஸ்ட் ஒன், லோயர் ஃபுல் டாஸ். ஃபீல்டர் சசி அங்கே ஒரு சிங்கிள் மட்டும்தான். ஆஃப் த 5th ஓவர், குட் ஷாட், சூப்பரான கனெக்ஷன். இதுவும் 6 மேக்ஸிமமோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. இந்த ஓவர் 13 ரன்னுக்கு போட்டு ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு பவுலர் ஆரியா. அட் த எண்ட் ஆஃப் த 5th ஓவர் 11 Giants 83 for 2.
குரூசியில் ஓவராக இருக்க போகுது. பவுலர் சிலம்பு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 12 பாலில் 16 ரன் வேணும். இந்த ஓவர் கண்டிப்பாக பிடிச்சி கொடுத்தே ஆகணும். இந்த ஃபர்ஸ்ட் ஒன். ஆனால் ஃபர்ஸ்ட் பாலே அவர் சிங்கிள் ரொட்டேட் பண்ணுறாரு. அது பவுண்டரியாகவும் மாறுது. இந்த இடத்துல ஜோக்கர் சிசி ஃபீல்டிங்லையும் தவறு பண்ணுறாங்க. அகைன் அவளுக்கு 12 வேணும். க்ளீன் பால். சூப்பரான டெலிவரி. நல்ல பேட்ஸ்மேன் பாலை மிஸ் பண்ணணும். 2 ஸ்டெம்பையும் தூக்கிடுச்சு. பால் இப்போ லாஸ்ட் பால் விழுந்த விக்கெட் ஜோக்கர் சிசிக்கு ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுத்துருக்கோம். அந்த கான்ஃபிடன்ஸ் அப்படியே வந்து நியூ பேட்ஸ்மேனுக்கு அகேன்ஸ்டாகவும் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணணும். இன்னும் 9 பாலில் 12 ரன் காண்டுவீங்க நியூ பேட்ஸ்மேன் கார்த்திக் ஸ்ட்ரைக்கில். சிலம்போட நெக்ஸ்ட் ஒன். குட் பால். அகைன் ஒரு ஃபுல்லர் ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் லைன். இங்கே ஒரு சிங்கிள். பாண்டி 45 ரனோட ஸ்ட்ரைக்கில் இருக்கிறாரு. இன்னும் 8 பாலில் 11. குட் ஷாட். நல்லா ஃபுல்லர்லேருந்து டெலிவரி. லாங் ஆஃப்ல ஒரு சிங்கிள். லாஸ்ட் பால் ஆஃப் த 6th ஓவர். க்ளீன் பால். இங்கே டாப் ஆஃப் த ஆஃப் ஸ்டெம்பை தூக்கி இருக்கு. இங்கே கார்த்தி ஒயிட் போகணும் ஒதுங்கினாருன்னு நினைக்கிறேன். ஆனால் அது ஸ்டெம்ப்லேயே பட்டிருக்கு. 4வது விக்கெட் இந்த இடத்துல போகுது. 2வது போல்ட் இந்த ஓவரில் நம்ம பார்க்குறோம். சிலம்பு உண்மையாகவே இந்த ஓவர் நல்லா பிடிச்சி கொடுத்துருக்காரு. வெறும் 6 ரனுக்கு போட்டு 2 விக்கெட்டை பிக் பண்ணியிருக்காரு. 10 ரனுக்கு போட்டு கொடுக்குறக்காக பலர் விக்கியை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. 10 ரன்னை டிஃபெண்ட் பண்ணுவாரா இல்லையா அப்படிங்கன்னு பார்த்துடலாம். இங்கே ஸ்ட்ரைக்கில் வந்து அட்டாக் பண்ணி பேட்டர் 46 ரன்னோட ஸ்ட்ரைக்கில் இருக்கிறாரு. 17 பாலில் நல்லா ஒரு பேட்டில் ஒட்டிகிட்டு இருக்கு. 6க்கு 10. எட்ஜ் இருக்கு. இங்கே ஃபீல்டர் கையில் இருக்குங்க டாட். அடுத்து 5 பாலுக்கு 10. குட் ஷாட். ஆஃப்ல போட்டாரு. மடக்கி ஒரு அடி எடுத்திருக்காரு. பெரிய ஆறாம இருக்கு. அந்த பைக்கை எல்லாம் தாண்டி போய் வந்துருக்குங்க. இந்த 6ஓட அவர் 50யும் கம்ப்ளீட் பண்றாரு. அட்டாக் பாண்டி அவரோட 50யை பார்க்குறோம். 19 பால்ல 52 ரன். 4க்கு 4. இங்க இன்டு த பாடி டாட். அடுத்து 3 பாலுக்கு 4 ரன் வேணும். குட் ஷாட். இங்க பெரிய கேப் இருக்கு. அதை ஃபைன் பண்ணிட்டாரு. எஸ் பவுண்டரி. இந்த பவுண்டரியோட இந்த மேட்சையும் வின் பண்றாங்க கம்ஃபர்டபுளா. இங்கே அட்டாக் பண்ணி சூப்பரான இன்னிங்ஸ். 56 ரன் ஆடி இருக்காருங்க. 21 பால்ல ஒரு வெல் கண்ட்ரோல்டு இன்னிங்ஸ். அவங்க டீமை வந்து ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் நின்று இந்த மேட்ச் வின் பண்ணி செமிஃபைனலுக்கு எடுத்துட்டு போயிருக்காரு. அட்ராக்டிவ் இன்னிங்ஸ் அண்ட் இம்ப்ரெசிவ் இன்னிங்ஸ்னே சொல்லலாம் அவர்கிட்ட இருந்து. அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நம்ம கோவை கிரிக்கெட் 360 சார்பா. இங்கே டஃப் லக்னே சொல்லலாம். 99 ரன் டார்கெட் வச்சுமே அவங்க வந்து நிறைய ரன்ஸை கன்சீட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் 2 டீமுக்கும் அவங்களோட அப்கமிங் மேட்சஸ்க்கும் அப்கமிங் டோர்னமெண்ட்ஸ்க்கும் நம்ம கோவை கிரிக்கெட் 360 ஒரே வாழ்த்துக்கள். பேட்டிங்ல பவுலிங்ல 2 ஓவர் போட்டு 19 ரன் ஒரு விக்கெட்.